என்னங்க இது கருப்பா இருக்கவங்க கூட வெள்ளையாவாங்களாம் இந்த ஃபேஸ் பேக் போட்டா. வீட்ல இருக்க 3 இன்கிரீடியன்ட் வச்சே நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். பாடி ஃபுல்லாவே நமக்கு வந்து இது யூஸ் ஆகும். 100% ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு YouTubeல போட்டிருந்தாங்க. இது ரொம்பவே வந்து வைரலான வீடியோ. ஸோ நம்மளும் இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் மஞ்சத்தூள். இத வந்து ஒரு சின்ன பேனு இல்லன்னா பாத்திரத்தில போட்டு நம்ம வந்து இத ஹீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போடும்போதே வந்து நமக்கு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போட்டா தான் நமக்கு வந்து தண்ணி கிண்ணி எதுவும் இல்லாம அதில இருக்கும். ஸோ ட்ரையா நமக்கு சார்கோல் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் வந்து அத வாட்டுனேன். அத வாட்டும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அது கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுருச்சு. கொஞ்சம் வந்து ஸ்மோக்கியா தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னா, கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட்டு. இப்ப நம்ம செகண்டா எடுக்கிறது சுகர் தான். ஆக்சுவலா இது வந்து கிறிஸ்டல் சுகர் இல்லையா? ஸோ நம்ம இத வந்து கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உரல்ல போட்டிருக்கேன். ஸோ இத வந்து நான் நல்லா நம்ம வந்து மிக்ஸியில போட்டும் அடைக்கலாம். பட் நான் வந்து மிக்ஸியில போடல. கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த உரல்லயே போட்டு நான் வந்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணிக்கிறேன். பவுடர் ஆக்கிக்கிறேன். இது நல்லா பவுடர் ஆக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். கையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அதோட சாஃப்ட்னஸ். இல்ல கொர கொரன்னு இருக்குன்னா, கொஞ்சம் இன்னுமே நீங்க வந்து அத வந்து மையாகிற மாதிரி பண்ணிக்கலாம். பவுடர் ஆக்கிக்கலாம். ஸோ நான் வந்து அத பவுடர் ஆக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து நம்ம வந்து கருக்கி வச்சிருந்தோம் இல்லையா மஞ்சத்தூள, அதையும் எடுத்து இதில போடுறோம். ஸோ இந்த டர்மரிக்கு, சுகரு அது கூட வந்து நம்ம இன்னும் 2 பொருள் சேர்க்க போறோம். இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடும். இதில வந்து ஒரு ஹாஃப் லெமன் கூட இல்ல. இது ஒரு 1/4 ஒரு லெமன்ல வந்து 4ஆ டிவைட் பண்ணி, அதில ஒரு பங்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா லெமன் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமா சேர்க்கக்கூடாது. ஸோ கம்மியா தான் சேர்த்துக்கணும். ஃபேஸ்க்கு போடுறோம் இல்லையா? அதனால நான் வந்து 1/4 தான் எடுத்துக்கிட்டேன் அதில. அப்புறம் அதில கொஞ்சம் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிவிட்டு, அத கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். அத மிக்ஸ் பண்ணும்போது அது கலர் வந்து கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகும். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம காஃபி தூள் ஆட் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கும் இல்லையா? அத நம்ம ஆட் பண்ணும்போது, அதுவுமே இன்னும் கொஞ்சம் க்ளோ குடுக்கும். நார்மலா நீங்க ஹனி, காஃபி தூள் ஆட் பண்ணி நீங்க பண்ணாலுமே ஸ்க்ரப்புக்கு வந்து ஈஸியாவே இருக்கும். அது நல்லா பிரைட்னஸ் குடுக்கும், க்ளோ குடுக்கும் ஃபேஸ்க்கு. இத வந்து நல்லா பீட் பண்ணணும். அப்பதான் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரிசல்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக என் ஃபேஸ் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் அப்படியே பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. க்ரீம் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதோட கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி பிளாக்கு வித் ப்ரௌன் க்ரீம் கலரில் வந்திருக்கு ஒரு மாதிரி. ஸோ வந்து இதை அப்ளை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எனக்குமே தெரியல, இது ஹானஸ்ட் ரிவ்யூவாக நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதை நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ரிசல்ட் நம்ம என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா வந்து அவங்க சொல்லும்போது வந்து அவங்க ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபேராக இருந்தாங்க. அவங்க போடும்போது அந்த க்ரீம் வந்து அது இந்த க்ரீம் வந்து ஒர்க் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட்டு நம்ம போடும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே நான் எடுத்தேன் ஆக்சுவலாக. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸ்பூனால் என்னால் பண்ண முடியல. ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே கண்ணாடி இருக்கிறதுனால நான் கண்ணாடியை பார்த்து பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முடியலாம் இருக்கு. இது வந்து ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்க்கு, அப்புறம் ஒரு ஹேண்டு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றதுனால. இது ஆக்சுவலாக நம்ம வந்து சுகரு, ஹனி எல்லாம் போட்டிருக்கிறதுனால அது ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி தான் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அது நமக்கு ஸ்கின்னுக்குமே ரொம்ப ஹெல்தி தான். லெமனு அப்படின்னும் போது கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்குது. லெமன் சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அது நமக்கு எப்படின்னு தெரியலை. நான் இன்னும் லெமன் நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணதில்லை. பட் நம்ம க்ரீம்லாம் வாங்குறோம் இல்லையா? அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெமன் இருக்க மாதிரி இதில் போட்டிருப்பாங்க, சிட்ரிக் ஆசிட் அப்படின்றதுனால. ஸோ நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அது எதுவும் ஆனது கிடையாது. ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நல்லா ஃபுல்லாக ஜென்டலாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், மசாஜ் மாதிரி.
அதில் இருக்க மாதிரி வெள்ளையாகலைனாலும் ஓரளவுக்கு சின்ன சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய நம்ம ஸ்கின் ரொட்டீனுக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன். கத்தாழை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடலை மாவு நேச்சுரலாக நான் எந்த க்ரீமே போட்டது கிடையாது. ஸோ எனக்கு அதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்படியே நம்மளோட கேர் அப்படியே வந்து டவுன் ஆகிடும். பட் இப்போ தான் நம்ம இன்னும் நல்லா கேர் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து நம்ம நெக்கும் வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ நெக்குமே நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். பார்க்க பேய் மாதிரி இருக்கேன்னா வேறு வழி இல்லை. ரிசல்ட் வந்து அப்போ ஆக்சுவலாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். பட் இது வந்து அப்படி லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணுறேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். அவங்களுமே நல்லா ரிவ்யூ தான் நிறைய பேர் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. நான் லிப்ஸுக்குமே தேய்ச்சிக்க பேய் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஹேண்டு, ஸோ கைக்குமே நான் அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் பேங்கில் ஊற்றுக்கிறேன். ஓகே, ஸோ கைக்குமே இதை நான் வந்து யூஸ் பண்ணோன்னா கை டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல, அதுக்காக. ஸோ இதுவும் அதே மாதிரி. இது லெமன் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஸ்கின்னை எப்படி வந்து அது ஒர்க் ஆகும் அப்படின்றது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுவோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஏன்னா சில பேர்லாம் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு காட்டுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம எந்த ஃபவுண்டேஷனும் இல்லை, நான் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இதோட ரிவ்யூவை சொல்லணும். ஸோ ஃபுல்லாக வந்து கையில் அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். நமக்கு வந்து காஃபி தூள், ஆக்சுவலாக ஹனி, இது ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். அது நான் நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லாவே எஃபெக்ட் கொடுக்கும். மற்றபடி லெமன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். பட் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து அந்த கிளாஸ் ஸ்கின் வந்து கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். நான் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், மூக்கில். வாயில் போட்டான்னு நினைக்கிறேன், லைட்டாக இனிக்குது. ஓகே, இதுதான் பேசக்கூடாது. ஓகே, நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். தெரியுதா? ஆக்சுவலாக என் கண்ணாடி இருக்கிறதுனால நான் கண்ணாடியை பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து பேய் மாதிரி இருக்கேன். ஸோ வந்து ஒரு கைக்கு, இந்த கைக்கு நான் அப்ளை பண்ணலை. ஸோ இந்த கைக்கு மட்டும்தான். ஸோ இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ரிசல்ட்டு அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஓகே. ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெரியும், மணி ஸ்டிக்கியாக இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னன்றதை பார்ப்போம். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டால்
அவங்க காமிச்ச மாதிரி அவ்வளோ கலர் ஃபேராலாம் ஆகலை. பட் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. மேபி வீக்லி 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி போட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். பட் ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஓகே, ஹேண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆக்சுவலாக இதுதான் அந்த நான் க்ரீம் போட்ட கை, இது வந்து நார்மல். ஸோ எனக்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. பட் கொஞ்சம் ஓகே, இந்த கைக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதோட அந்த ஃபேஸ் பேக்கோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணுது ஃபேஸை. ஸோ கொஞ்சம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி பிளாக் கொஞ்சம் இருந்தது, அந்த பிளாக்னஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சொல்ல போனால் அதுதான் நடக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணால் இருக்கிற டிஃப்ரென்ஸ்க்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. மற்றபடி அவங்க காமிச்ச மாதிரி கருப்பாக இருக்கவங்க வெள்ளையாவாங்க, வெள்ளையாக இருக்கவங்க கருப்பாவாங்க, அந்த மாதிரிலாம் க்ரீம்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரல. மேபி இதை ரெகுலராக போட்டால் இன்கேஸ் எனக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வேணால் அடுத்த அப்டேட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா இன்னும் 2-3 வாட்டி போட்டு பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்க்குறேன். இந்த வீடியோ நான் பார்த்ததுமே சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணுவோம், நம்மளும் இந்த மாதிரி கலராகிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து இது ஒரு 60% ஒர்க் ஆச்சு அப்படி தான் சொல்ல முடியும். பட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு அது தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து என்ன மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னாலும், இல்லை இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.